திருநாளைப்போபார் நாயனாருடைய வரலாறு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது ஆதனூர் அப்படின்ற ஒரு சிற்றூர்ல பிறந்தவர் தான் இந்த திருநாளைப்போபார். இவர் வந்துட்டு இந்த பறையடிச்சு ஊருக்கு வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஏதாவது செய்தி சொல்லணும் அப்படின்னா பறையடிச்சு அது மூலமா சொல்லுவாங்க. அந்த ஒரு மரபுல தோன்றினவர் தான் இந்த திருநாளைப்போபார். இவருக்கு சிவபெருமான் மேல ரொம்பவே பக்தி. ஆனாலும் அந்த காலத்துலலாம் சில குலத்தை சேர்ந்தவங்கள வந்து கோயிலுக்குள்ள விடமாட்டாங்க. அந்த மாரி இருப்பாங்க இல்லையா? அது மாரி இவரையும் கோவிலுக்குள்ள விடமாட்டாங்க. ஆனா, இவரு சிவபெருமான எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயில் முன்னாடியும் நின்று எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பாரு. அந்த மாரி தான் இவரு கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா, எப்படியாவது இவருக்கு வந்துட்டு சிவபெருமான் காட்சி தரணும் அப்படின்ற ஒரு பேரானந்தம் இருக்கும் இல்லையா? எண்ணம் இருக்க தான் செய்யும். இவர் ஒரு தடவை சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, நந்தியம் பெருமான் வந்து முன்னாடி இப்படி மறைச்சிட்டு இருக்கிற மாரி இவருக்கு தோணும். இவரும் எட்டி எட்டி பார்த்துருக்காரு, தெரியவே இல்ல. ஆனா, சிவபெருமான் அந்த நந்திய பெருமான லைட்டா விலக செஞ்சு, தன்னை வந்து காட்சி அளிச்சிருக்காரு. பார்த்துட்டு இவரும் போயிட்டாராம். அந்த மாரி பண்ணிட்டே இருந்திருக்காரு. இவருக்கு சிதம்பரத்துக்கு போகணுன்றது ரொம்ப நாள் ஆசையா இருந்திருக்கு. ஆனா, சிதம்பரத்துக்கு போறது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்றதும் அவருக்கு தெரியும். இவர் ஒவ்வொரு நாளும் தூங்கும்போதும், நம்ம நாளைக்கு சிதம்பரம் போயிருவோம் போயிருவோம், சாமிய போய் பார்த்துருவோம் அப்படின்னே நெனச்சு தூங்குவாராம். காலையில எந்திரிக்கும்போது தான் நம்ம எப்படி போறது? அப்படி இருந்திருக்காரு. ஆனா, ஒரு நாளு இவருக்கு சிதம்பரம் போறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இவர் போயிருக்காரு. ஆனாலும் அந்த வேதங்கள் ஓதுற சத்தத்தையும், அந்த வேள்வியினால் வரும் புகை இருக்கு இல்லையா? அந்த மணத்தையும் அவர் வந்து உணர்ந்துக்கிட்டு கோயில சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்திருக்காரு. அப்போ அன்னைக்கு நைட் இவர் தூங்கும்போது சிவபெருமான் வந்து கனவுல வந்துட்டு ஒரு வேள்வி தீ ஒண்ணு ஏத்துவாங்க. அது உள்ள நீ வந்து நடந்து வா. வந்தீன்னா உனக்கு வந்து நான் காட்சி தர்றேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. உடனே அம் அந்தணர்கள் எல்லார்ட்டயும் சொல்லி வேள்வி தீ ஒண்ணு மூட்ட சொல்லியிருக்காங்க. அது உள்ள இறங்கி வா அப்படின்னு சொன்னோனே, இவரும் சிவபெருமான் சொன்னதுனால உள்ள இறங்கி வெளியில வந்தாராம். அப்போ வந்து அந்தணர்கள் மாதிரியே பூணூல் போட்டு, அழகான கொண்டை போட்டு, ஒரு ஒரு திவ்யமான ஒரு காட்சியில வந்துட்டு வெளியில வந்திருக்காரு. அங்க இருந்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சாம். இவரு எப்படி உள்ள போனவரு இப்படி வெளியில வந்திருக்காரு அப்படின்னு. அப்படியே சிவபெருமான் கிட்ட போனது அப்படியே மறைஞ்சு போயிட்டாராம். அவருடைய அ ஒரு கடவுள் மேல இருந்த அந்த ஒரு அவ்வளவு ஒரு அளவு கடந்த நம்பிக்கையினால தான் அவர் வந்து சிவபெருமான் கிட்ட போய் சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது.